ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிச்சன். இன்றைக்கி மணத்தக்காளி பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் என்னென்னு பார்த்துடலாம். மணத்தக்காளி காய் வந்து ஒரு 1/2 கப் நான் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவுனது ஒரு 1/4 கப், 2 ஸ்பூன் பொட்டுக்கல்ல, இந்த அளவுக்கு புளி எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக போதும். அப்புறம் கொஞ்சமாக வெல்லம், ஏன்னா இதுக்கு வந்து காய் வந்து துவர்ப்பாக இருக்கும். அப்புறம் சால்ட் எடுத்துக்கோங்க. 3 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன், இது பெருங்காயத்தூள் நல்லா வாசனைக்கு. ஸோ இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கல்லை ஆட் பண்ணிக்கோங்க, தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க, வெல்லம் கொஞ்சம், உப்பு, 3 வரமிளகா உங்கள் காற்றுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணி கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மணத்தக்காளி காய் ஆட் பண்ணிடலாம். இது ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சில டைம் வெடிக்கும், பார்த்து ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா கையிலலாம் தெரிச்சிடும். இது வந்து நல்லா பச்சை வாசனை போகணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா அதோட துவர்ப்பு வந்து ஃபுல்லாக அந்த பச்சடியில் இருக்குன்னா நல்லா இருக்காது. இப்போ வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா பாயில் ஆகணும். ஸோ ரெண்டுத்தோட ரா ஸ்மெல் சூப்பராக வந்து போனால் தான் நல்லாயிருக்கும். நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த புளி தண்ணியில் பாயில் ஆகி அந்த காய் பார்த்திங்கன்னா கலர் பார்த்திங்கனாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்தளவுக்கு சேஞ்ச் ஆகணும். இப்போ அரைச்ச மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆயிடுச்சு. இந்த டைம் இறக்கிடலாம். ஸோ நம்ம மணத்தக்காளி பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாப்பாட்டு கூட சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.